கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் பலத்த மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 10வது அதிகாரம் அதன் 19வது வசனம். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. தானியேலாகிய தேவனுடைய மனுஷன் அந்த பாபிலோன் ராஜாவின் ராஜ்யம் ஒழிந்து பின்பு உருவாகிற மேதியா பெர்சியா ராஜ்யத்திலும் பெரியவனாயிருக்கிறான். அடுத்து இறுதி நாட்களிலே சம்பவிக்க போகிற ஒரு தரிசனத்தை அவன் காணும் பொழுது அவன் அந்த தரிசனத்தை கண்ட அதனுடைய ரூபத்து நிமித்தம் திகிலடைந்து சரீர பிரகாரமாகவும் ஆத்மா பிரகாரமாகவும் அவன் பலவீனப்பட்டு போகிறதை காண நடுக்கம் அவனை பிடித்து கொள்ளுகிறது. அவனோடு கூட அவனுக்கு அந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு அந்த தரிசனத்தை விளங்கி அவனுக்கு சப்போர்ட்டாக அல்லது ஆதரவாக இருக்க ஒருவரும் இல்லை. அந்த நேரத்திலே தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பரிசுத்த தூதனை அவனிடத்தில் அனுப்பி அவனை திடப்படுத்துவதை இங்கே காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இது ஒரு பக்கம் வரப்போகிற காரியங்களை அவன் பார்த்த பொழுது உண்டான அந்த பயத்தையும் திகிலும் அவனை பிடித்த பொழுது அவனுக்குண்டான அந்த நடுக்கங்களையும் பயத்தையும் மாற்றி அவனை திடப்படுத்தி தொடர்ந்து அவனை பயணிக்க வைப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே இது போல வரப்போகிற காலங்கள் மிகவும் கடினமான காலங்களாய் இருக்கிறது. அநேகருக்கு அது வார்த்தையிலே சொல்லுகிறதுனாலே அதை புரிந்து அல்லது அதை உணர்ந்து எடுத்து கொள்ளுகிற பக்குவம் இல்லாமல் இன்னும் சாதாரணமாகவே நினைத்து கொண்டு வழக்கமான பழைய நிலைகளிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிற பரிதாபமான நிலைகளை தேவ பிள்ளைகளிடத்திலே பார்க்க முடிகிறது. ஆனால் வரப்போகிற காலங்கள் பயங்கரமும் திகிலும் நிறைந்ததாக, பயம் நிறைந்ததாக, எந்த மனுஷனையும் பயப்பட பண்ணுகிறதாக இருக்க போகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சவால் நிறைந்த இந்த பாதைகளிலே நாம் தனித்து விடப்படும் பொழுது எல்லாம் நமக்கு தெரிந்தவர்களும் நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்மை நெருங்காதவர்களும் அகன்று நிற்கிற எல்லா மனித ஒத்தாசைகளும் இல்லாமல் போகும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையை திடப்படுத்த, ஒரு தேவனுடைய பிள்ளையை தைரியப்படுத்த கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் இருக்கிற தூதனை அனுப்பி திடப்படுத்துவார் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. நாம் மனித ஒத்தாசைகள் அற்று போய்விட்டது என்று, மனிதன் கை கொடுக்கவில்லை என்று நாம் குழம்பவோ புலம்பவோ வேண்டாம். கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற கர்த்தர் அனுகூலமான துணையாக தம்முடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி இந்த கடினமான பாதைகளையும் திகில் நிறைந்த பயம் நிறைந்த வழிகளையும் கடந்து நாம் தைரியமாய் முன்னேறுவதற்கு கர்த்தருடைய பலமும் கிருபையையும் கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவார். தைரியமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, காலங்களை குறித்த தரிசனத்தை, அதன் தரிசனத்தின் பயங்கரங்களை ஆண்டவரே தானியேல் கண்ட பொழுது அவன் ஆண்டவரே கலக்கமடைந்து பயந்து நடுங்குகிறவனாய் இருந்தான். அவனை புரிந்து கொண்டு தேற்ற தைரியப்படுத்த யாரும் இல்லாமல் இருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் இருந்து தூதனை அனுப்பி அவனை தைரியப்படுத்தி திடப்படுத்துகிறீர். ஆண்டவரே, இதை போல இனி சம்பவிக்க போகிறது மாத்திரமல்ல, இந்த கடினமான காலங்களுடைய ஆண்டவரே மிரட்சியையும் அதனுடைய தீவிரத்தையும் பரிசுத்தாவியானவர் தம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறீங்க. உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு மனித ஒத்தாசைகள் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி
இந்த பாதையை ஜெயமாய் கடந்து செல்லுவதற்கு, கரை சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்வீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் இந்த கடினமான திகில் நிறைந்த பாதைகளை ஆண்டவரை ஜெயமாய் கர்த்தருடைய ஒத்தாசையோடு கடந்து முன்னேற உதவி செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.